Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairs videoல geography and environment topics in news last week பார்க்கலாம். So first list of topics: Penna River, Vembanad Lake, Permafrost, Birhor tribe, Sahyadri Tiger Reserve. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first Penna River. இது ஏன் நியூஸ்ல இருந்தது இந்த ரிவர் பத்தி ன்னு சொன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில் பென்னா ரிவரில் ஒரு 18 யங்ஸ்டர்ஸ் கிட்ட சிக்கிட்டாங்க ஸ்ட்ராண்டட். ஸோ 7 hour ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள சேவ் பண்ணியிருக்காங்க, ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ பென்னா ரிவர் எங்கே இருக்குது, ட்ரிபியூட்டரிஸ் என்ன, எதில் ட்ரைன் ஆகிட்டுருக்கு, பெரியனியலா, சீசன் எல்லாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பென்னா ரிவர் அன்னு சொல்லும் போது இட் இஸ் ஆல்சோ நாஸ் பென்னார், பினாக்கினி, பென்னேரு, இதெல்லாம் அதர் நேம்ஸ் அண்ட் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஃப்ளோ ஆகிற ரிவர். ஓகே, அப்ராக்சிமேட்லி 597 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர். அண்ட் திஸ் வில் ட்ரெயின் தட் ட்ரைனேஜ் பேசின் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அண்ட் எவ்வளோ இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் 55,213 இன் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் தான் அதிகமான ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் 48,276. See, இந்த ஃபிகர்ஸ் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டாம். பட் இட்ஸ் எனஃப் இஃப் யூ ஆர் ஏபிள் டு நோ தட் இந்த ட்ரைனேஜ் பேசின் கர்நாடகாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஆல்சோ இன் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லி. ஆரிஜின் எங்கே இருக்கா? நந்தி ஹில்ஸ், சிக்கபலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. நந்தி ஹில்ஸில் தான் ஒரிஜினேட் ஆகிட்டுருக்கு கர்நாடகாவில். அண்ட் தென் இட் ஃப்ளோஸ் நார்த்வர்ட்ஸ் இன்டு ஆந்திர பிரதேஷ். கர்நாடகாலேருந்து ஆரிஜின் ஆகுமா, அப்படியே நார்த்வர்டில் ஆந்திர பிரதேஷ்க்கு போயிட்டு அங்கே ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்டு போயிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் கேப்லேருந்து பே ஆஃப் பெங்காலுக்குள்ளே வந்துடும். ஸோ கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஈஸ்டர்ன் காட்ஸ் கேப்குள்ளேருந்து இட் வில் கம் டு பே ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் சீசனல் ட்ரிபியூட்டரிஸ் தான். மான்சூன் டைமில் தில் பி ஆக்டிவ். சித்ரவதி, பாபக்னி, செய்யூரு அண்ட் குண்டேரு. ராயலசீமா ரீஜியனில் இது ரொம்ப ரொம்ப இதுதான் அங்கே ஃபார்மர்ஸ்க்கு இட் இஸ் வாட் இஸ் கிவிங் லைஃப். சோமசிலா ப்ராஜெக்ட், மயிலவரம் ப்ராஜெக்ட், கெண்டைக்கோடா ப்ராஜெக்ட் எல்லாம் இந்த ரிவருக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகுது, எந்த சீக்குள்ளே ட்ரைன் ஆகுது, ஈஸ்டர்ன் காட்ஸில் போயிட்டுருக்கா, ஆரிஜின் எங்கே இருக்குது, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் வெம்பனாட் லேக். இதே நியூஸில் இருந்துதா அன்செக்டு டூரிசம். அண்ட் இப்போ டூரிசம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன எதுவுமே செக் பண்ணாமல் என்க்ரோச் பண்ணிகிட்டே போகிறது வந்து எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸில் அண்ட் பயோடைவர்சிட்டி ரிச் இருக்கிற ஏரியாஸில் அது ரொம்ப ரொம்ப க்ரைசிஸாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோமா. ஸோ சிமிலர்லி இங்கேயும் டூரிசம் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணாமல் விடுறதுனால எக்கலாஜிக்கலி ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு, க்ரைசிஸில் மாட்டிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் வெம்பனாட் லேக்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் வெம்பனாட் லேக்? ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஷுட் நோ. இது கேரளாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் லேக். ஓகேங்களா? அண்ட் இந்தியாவில் லாங்கெஸ்ட் லேக். ஸோ இந்தியாவிலேயே லாங்கெஸ்ட் லேக், கேரளாவில் லார்ஜஸ்ட் லேக் என்ன? வெம்பனாட் லேக். அண்ட் திஸ் இஸ் பேக்வாட்டர் சிஸ்டம். அண்ட் வெம்பனாட் கயல், வெம்பனாடு கோல், புன்னமடா லேக், கொச்சி லேக், தீஸ் ஆர் other names. Largest lake in Kerala, longest lake in India. So இது வந்து டூரிசமில் இது. அண்ட் அரேபியன் சீக்கும் இந்த லேக் வந்து எப்படி செப்பரேட் ஆகிருக்குன்னா ஒரு ஐலாண்ட் மூலியமாக இதாக இருக்குது. 4 rivers வந்து இந்த லேக் இட் இஸ் ஃபெட் பை 4 rivers: மீனாட்சி, அச்சனக்கோவில், பம்பா அண்ட் மணிமலா. ஓகேங்களா? பம்பா ரிவர் இஸ் ஃபேமஸ், ரைட்? ஸோ இங்கே வந்து நெஹ்ரு ட்ரோஃபி போட் ரேஸ் எல்லாம் நடக்கும், லைக் ஆனுவல் ஸ்னேக் போட் ரேஸ் மாதிரி. தட் இஸ் வில் கால் அஸ் வல்லம் களி. அண்ட் குமரோக்கம் பேர்ட் சாங்சுரி கூட இந்த லேக்கோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது கேரளாவில் இருக்குது, கேரளாவில் லார்ஜஸ்ட் லேக், இந்தியாவில் லாங்கெஸ்ட் லேக். அரேபியன் சீக்கும் இதுக்கு நடுவில் என்ன ஐலாண்ட் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் குமரோக்கம் பேர்ட் சாங்சுரி இந்த லேக்கோட ஈஸ்ட்டில் இருக்கா. ஓகேவா? ஸோ ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங். நெக்ஸ்ட், இது ராம்சர் சைட்டா இல்லையா? இது வந்து 2002லேயே வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி ராம்சர் சைட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு.
நேஷ்னல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமில் கூட கீழே கூட நம்ம இது கன்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் ரிச் பயோடைவர்சிட்டி, ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர், டூரிசம் எல்லாமே இதில் ரிச் அண்ட் இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் பெர்மாஃப்ரோஸ்ட். சைபீரியாவில் சயின்டிஸ்ட் வந்து 44,000 இயர் ஒல்ஃப்னு வந்து இது பண்ணியிருக்காங்க, அன்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் லைக் பர்ஃபெக்ட்லி ப்ரிசர்வ்ட் இன் பெர்மாஃப்ரோஸ்ட், ப்ரிசர்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்மாஃப்ரோஸ்ட்னா என்ன? 2 years வரைக்கும், அட்லீஸ்ட் 2 consecutive years கண்டினியூஸாக பிலோ 0 degree செல்சியஸ்லேயே ஃப்ரோசனாக இருக்கிற கிரவுண்டு வில் கால் தட் ஆஸ் பெர்மாஃப்ரோஸ்ட். ஸோ ஃபார் 2 consecutive years, ஸோ உடனே ஒரு 2 வருஷத்துக்கு டெம்பரேச்சர் 0 degree செல்சியஸ் கீழே தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரவுண்டில் பெர்மாஃப்ரோஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா 2 yearsக்கு கண்டினியூஸாக ஃப்ரோசனாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஜென்ரலி ஃப்ரோசன்னு சொல்லும்போது ஹை ஆல்டிடியூட்ஸ், ஆர்க்டிக், அண்டார்டிக், மவுண்டெயின்ஸ் ரீஜன்ஸில், கரெக்டாக? ஸோ ஓஷன் ஃப்ளோஸ் பினத்தில். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் லேண்டில் 25% இந்த மாதிரி பெர்மாஃப்ரோஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓல்டஸ்ட் நோன்னு சொன்னால் சைபீரியா இந்த இதில். ஸோ சாயில், ராக்ஸ், சாண்ட் எல்லாமே சேர்ந்துருக்கலாம். அண்ட் தேர் பி ஆல்சோ ஆர்கானிக் கார்பன், தட் இஸ் அண்ட் டிகம்போஸ் ஆகாமல் இருக்கிற அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ், மினரல் சாயில்ஸ் இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் தி திங்ஸ். ஸோ பெர்மாஃப்ரோஸ்ட்னா என்ன, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வாட் இஸ் தி ஓல்டஸ்ட் நோன் பெர்மாஃப்ரோஸ்ட்? அது மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங்காக, சாயில், சாண்ட் எல்லாமே, ராக்ஸ் எல்லாமே, இது தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் இஸ் பிர்ஹோர் ட்ரைப்ஸ். பிர்ஹோர் ட்ரைப்ஸ் எதுக்காக நியூஸில் இருந்ததுன்னு சொன்னால் 550 ரெசிடென்ட்ஸ் வரைக்கும் தே பிலாங் டு பிர்ஹோர் ட்ரைப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கோயிங் டு ரிசீவ் 8 decades ஆஃப் டார்க்னஸ்க்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. இமேஜின், நம்ம வந்து வி ஆர் ஓவர் அண்ட் இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாதுங்க எதுவுமே, கரெக்டாக? இல்லாத டைமில் தான் அந்த வேல்யூ தெரியும். ஸோ அவங்க அந்த டார்க்னஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ரிசீவ் பண்ண போகிறாங்கன்னா அது வந்து நியூஸில் டெஃபினெட்லி பார்க்க வேண்டிய டாபிக். பிர்ஹோர்ன்னு சொல்லும் போது ஜார்க்கண்டில் அதிகமாக இருப்பாங்க, சத்தீஸ்கர், ஒடிஷாவில் கூட இருப்பாங்க. அந்த யார் ஹண்டரஸ் அண்ட் கேதரஸ், கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க, செமி நொமேடிக். அண்ட் PVTG, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இன் ஜார்க்கண்ட். ஓகேவா? ஜங்கிள் மேன், கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் மேலே டிபெண்ட், ஹண்டர்ஸ் அண்ட் கேதரஸ். ஓகே, ஸோ அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் வந்து தண்டாஸ்ன்னு சொல்லுவோம். கொனிக்கல் ஹட்டு போட்டுட்டு வச்சுருப்பாங்க, லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸில் கொனிக்கல் ஹட்ஸ் போட்டுட்டு they'll be living in that. ஓகேவா? அனிமிசம்னு சொல்லும் போது அது ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டோம். ஆனால் they'll be praying, sacred groves-ன்னு சொல்லுவோம், அது இதுக்கு இதில் தான் வரும். ஸோ ஒரு ஸ்பிரிட்னு வந்து இது பண்ணுறது, not like a particular religion, but they worship different இது. ஸோ ஆல் திஸ் வந்து இப்போது ஒரு நாகா வர்ஷிப், ஸோ ஸ்னேக் வர்ஷிப், ஸோ அது எல்லாமே கூட இந்த அனிமிசம்குள்ளே தான் வரும். ஒரு மரத்தின் இது பண்ணுறீங்க, ஒரு மரத்தை நம்பி அது வந்து யூஆர் ப்ரேயிங் அண்ட் யூஆர் கண்டக்டிங் ரிச்சுவல்ஸ், ஆல் தோஸ் வில் கம் அண்டர் அனிமிசம். தட்ஸ் ஹவு ட்ரைபல்ஸ் ஒர்க் இல்லையா? ஸோ அனிமிசம் அண்ட் ஹிந்துயிசம் மிக்ஸில் தான் இவங்களோட ரிலீஜியன் இருக்குது. ஸோ தே ஆர் லைக் தட். அண்ட் சந்தாலி, முண்டாரி அவங்களுக்குள்ள தே ஆர் ரிலேட்டட். பிர்ஹோர் லாங்குவேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹண்டரஸ் அண்ட் கேதரஸ், அவங்களுக்கு வந்து ரோப் மேக்கிங் எல்லாம் தே நோ வெரி வெல். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சஹ்யாத்ரி டைகர் ரிசர்வ். இதுக்கு நியூஸில் இருந்ததா? யூனியன் என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து தடோபா, அந்தாரி அண்ட் பெஞ்ச் ரிசர்வ்ஸ்னு வந்து 8 டைகர்ஸ்னு வந்து கேப்சர் பண்ணி சஹ்யாத்ரி டைகர் ரிசர்வ் வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்லொகேஷனுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் சஹ்யாத்ரி டைகர் ரிசர்வ். Notified in 2010 by merging Sahyadri Tiger Reserve வந்து Koyana Wildlife Sanctuary and Chandoli National Park இந்த ரெண்டுமே merge பண்ணி 2010ல Sahyadri Tiger Reserve அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, வெஸ்டர்ன் காட்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்குது. அண்ட் கர்நாடகா அண்ட் கோவா கிட்ட கூட இது வந்து எக்கலாஜிக்கல் லிங்கேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கு. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒன்லி டைகர் ரிசர்வ் இஸ் சஹ்யாத்ரி டைகர் ரிசர்வ். ஸோ ராக்கி இதெல்லாம் இருக்கும். அண்ட் சிவசாகர், வசந்த சாகர் இதெல்லாமே ரிசர்வாய்ஸ், இந்த டைகர் ரிசர்வ்க்குள்ளே போகிற ரிசர்வாய்ஸ். அண்ட்
இதில் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், செமி எவர்கிரீன் டைப், டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். எவர்கிரீன் இருக்குது, செமி எவர்கிரீன் இருக்குது, மாய்ஸ்ட் டெசிடியஸ் இருக்குது, ட்ரை டெசிடியஸ் இருக்குது, பேம்பூ, ஃபிக்கஸ், டெர்மினல் செவிலா, இது எல்லாமே கர்வி, இது எல்லாமே அங்கே இருக்கும். ஓகே, ஸோ கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், அக்வாட்டிக் திங்ஸ், ஸோ எல்லாமே இது இருக்குது. ஸோ டைகர்ஸ் ரெசிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற 5 டைகர் ரிசர்வ்ஸில் இது ஒன்று. சஹ்யாத்ரி, கவல், கேம்லாங், டம்பா, சத்கோசியா. இந்த 5 டைகர் ரிசர்வில் ரெசிடென்ட் டைகர் இல்லாத டைகர் ரிசர்வ்ஸ். ஸோ தட் யூ ஷுட் பி நோயிங், கரெக்டாக? ஸோ அதனால தான் டிரான்ஸ்லொகேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 டைகர் ரிசர்வ்ஸ் டோன்ட் ஹாவ் டைகர், that is residence tiger. Sahyadri and Kaval in Telangana, Kamlang in Arunachal, Dampa tiger reserve in Mizoram, Satkosia in Odisha. These 5 tiger reserves, just know it. Okay. So now let's go for a quick revision. So first is Penna River. So Penna River, Andhra Pradesh, Karnataka. Origin வந்து Nandi Hills, Karnataka. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் போயிட்டு ஈஸ்டர்ன் காட்ஸ் கேப் வந்து போய் பே ஆஃப் பெங்காலில் இதாகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் சீசனல் தான். அதுக்கப்புறம் வெம்பனாட் லேக். வெம்பனாட் லேக் எங்கே இருக்குது? கேரளாவில் இது லார்ஜஸ்ட் லேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து டூரிசம் அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பயோடைவர்சிட்டி ரிச். இட் இஸ் ராம்சர் சைட். நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமில் கூட இது வந்து பார்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பெர்மாஃப்ரோஸ்ட். 2 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக கான்செக்யூட்டிவ் 2 இயர்ஸ்க்கு பிலோ 0 டிகிரி செல்சியஸ்லேயே டெம்பரேச்சர் இருக்குது. ஃப்ரோசனாக இருக்குன்னா வில் கால் தட் ஆஸ் பெர்மாஃப்ரோஸ்ட். ஸோ ஹை லாட்டிடியூட்ஸில் தான் இது வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுமான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாயில், ராக், சாண்ட் இது எல்லாமே மிக்ஸில் இருக்குது. ஆர்கானிக் கார்பன் எல்லாம் கூட இருக்குது. பிளான்ட் மெட்டீரியல் டிகம்போஸ் ஆகாமல் இருக்கும்போது தட் வில் பி தேர். அதுக்கப்புறம் பிர்ஹோர் ட்ரைப், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப் ஆஃப் ஜார்க்கண்ட். அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில், சத்தீஸ்கரில், ஒடிஷாவில் இது எல்லாத்துலேயும் நம்ம இந்த ட்ரைபல் குரூப்னு வந்து பார்க்க முடியும். அண்ட் இங்கே வந்து செட்டில்மெண்ட்ஸ்னு வந்து வாட் வில் கால் தண்டாஸ், பேன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. And they'll speak Birhor language and சொல்லி பார்த்தோம். And they're traditionally hunters and gatherers. அதுக்கப்புறம் Sahyadri tiger reserve. So western Maharashtra இருக்கு. This don't have resident tigers, so that it approved, translocation வந்து central இது வந்து Minister of Environment, Forest and Climate Change approve பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் என்னென்ன ஸ்பீசஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரன்ஸ் இது லாஸ்ட் வீக் நியூஸில் இருந்ததுன்னு சொல்லும் போது இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்மளோட பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது இதெல்லாம் நியூஸில் இருந்தது. இது பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் நோ. ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கீப் ரிவைசிங், டூ வெல். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.